கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் 40 நாட்கள் தொடர் ஆராதனையில் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மீண்டும் நான் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக தேசமெங்கிலும் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, சபைக்கு, ஊழியத்திற்கு பலவிதமான மனிதர்களால் பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையில் சபை விசுவாசிகள் சபைக்கு ஆதரவாய், ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். அதே போல் போதகருக்கு ஒரு பிரச்சனை, சபைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அருகில் இருக்கிற போதகர்கள், ஐக்கிய தலைவர்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எதிராளிக்கு ரகசியமாக உதவி செய்யக்கூடாது. ஒருவேளை உங்களோடு பல ஊழியக்காரர்களுக்கு இணக்கம் இல்லாமல் இருக்கலாம், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம். அவர்களுடைய வளர்ச்சி அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் ஒருவேளை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அது தனிப்பட்ட விஷயம், அதில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லியிருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சபையில் கூடி வந்திருக்கிறீங்க, ஆனாலும் உங்களிலே ஒரு பிரிவினை உண்டு என்று நான் காண்கிறேன் என்று சொன்னார். அது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் ஊழியர்களாகிய நாம் எந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோமோ இல்லையோ, ஒற்றுமையாக இருக்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா கூட கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஊழியர்கள் பாதிக்கப்படும் போது நம்ம ஒன்றாகத்தான் இருந்தே ஆக வேண்டும். அதில் ஒரு பகை, அதில் ஒரு கசப்பு, அதில் ஒரு வைராக்கியம் நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. அதை குறித்து நேற்றைக்கு நான் உங்களோடு கூட யோசேப்பாத்தினுடைய சம்பவத்தை சொல்லி நான் சில வார்த்தைகளை சொன்னேன். இன்றைக்கும் இந்த 40 நாளில் அதனுடைய தொடர்ச்சியாக சில ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டபடினால், சில சபைகள் பாதிக்கப்பட்டபடினால், ஊழியக்காரனே இன்னொரு ஊழியக்காரனுக்கு எதிராக, விசுவாசியே இன்னொரு சபை பாஸ்டருக்கு எதிராக, ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளே இன்னொரு ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்ட இன்னொரு பிள்ளைகளுக்கு எதிராக இருப்பது என்பது அது ரொம்ப அருவருப்பானது. சொல்வதற்கான வார்த்தைகள் இல்லை. ஒருவேளை இந்த காணொளி நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். பாருங்க, கர்த்தரை பகைத்து, கர்த்தருடைய சபையை பகைத்து, கர்த்தருடைய ஊழியத்தை பகைத்து, கர்த்தருடைய ஊழியக்காரனை பகைத்து துன்மார்க்கனோடு துணை நிற்கிறதுக்காக யோசேப்பு போனார். பிரச்சனை வந்தது, ஏதோ தப்பிச்சிட்டார். நீங்கள் அப்படிப்பட்ட உறவு வைத்துக் கொள்ளாதீங்க. அவர்களோடு கூட, துன்மார்க்கரோடு கூட, எந்த சபையாக இருக்கட்டும், ஆர்சி, சிஎஸ்ஐ, ப்ராட்டஸ்ட், பெண்டிகாஸ்ட், வாட் எவர் இட், எந்த சபைக்கு, எந்த டெனாமினேஷனுக்கு யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அது தேவனுடைய சபை, அது தேவனுடைய ஊழியம், அது தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதனால் நீங்கள் ரகசியமாக அவங்க உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க, உங்களை புகழ்கிறாங்க, உங்கள் பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிறாங்க, உங்கள் ஊழியத்தை தாங்குகிறாங்க அப்படிங்கிறதுனால சபையை அழிக்க நினைக்கிற, ஊழியக்காரனை கெடுக்க நினைக்கிறவங்க கிட்ட காணிக்கை வாங்கி, பேர் புகழ் வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பைபிள் சொல்லுது அது சாபம். அது 4 தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை அந்த சாபம் பின்தொடர ஆரம்பிச்சிடும். இது இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. பரிசுத்த ஆவியானவர் அந்த சபைக்கு ஊழியர்களாகிய உங்களையும் என்னையும் கண்காணியாக மெய்ப்பனாக வைத்திருக்கிறார். ஆகையினால இன்னொரு ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசிட்டு உங்ககிட்ட வந்து அன்பாய் ராசியாக இருக்கிறாங்க என்பதற்காக நீங்கள் அனுமதித்து அந்த துன்மார்க்கனுக்கு ஆதரவாக இருந்தால் நான் அல்ல,
கர்த்தர் தான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதை பற்றிய ஒரு செய்தி கண்ணோட்டம்தான் நேற்றைக்கும் இன்றைக்கும். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து நான் கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த செய்தியை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கோபம் கொள்வீர்களோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம், நல்லா கவனிச்சிங்க, இந்த 3 பேர், கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணதுனால தேவன் எல்லாரையும் கண்டிக்க மாட்டார், எல்லாரையும் அழிக்க மாட்டார். அதனால நீங்கள் பிரிந்து போயிடும். அந்த துன்மார்க்கரோடு சவகாசம் வைக்கக்கூடாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு என்ன சம்பந்தம்? அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு உறவாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கலாம். அதுக்காக சபையை கெடுக்கிற, சபையினுடைய ஊழியத்தை தடுக்கிற ஒரு ஊழியக்காரன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிற அவங்க உங்களுடைய சொந்தக்காராக இருந்தானே, சாதிக்காராக இருந்தாங்கன்னா, மதத்தின் காரனாக இருந்தானே, இரத்த உறவே இருந்தாலும் சரி, அது எப்படி பாஸ்டர் விட்டு கொடுக்க முடியும்? அது என் புருஷன், அவர் என் மனைவி, என் பிள்ளை, நான் விட்டு கொடுக்க முடியுமா? எனக்கு ஊழியக்காரன் முக்கியம் கிடையாது, எனக்கு சபை முக்கியம் கிடையாது. நான் அவன் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுவேன், அவனை போய் போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன், அந்த பாஸ்டர் அடிப்பேன், அந்த விசுவாசி அடிப்பேன், எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களால் தடுக்க முடியுமா? ஆண்டவருக்கு அது பிரியமில்லாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். சவுலே, முள்ளுள்ள இடங்களிலே உதைக்கிறது உனக்கு பிரியமாயிருப்பதா? ஆம் விசுவாசிகளே, ஒருவேளை சபையை கெடுக்கிறது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அரசியல் செல்வாக்கு இருக்கலாம், பண செல்வாக்கு இருக்கலாம், ரவுடியாக இருக்கலாம். இதை வச்சு பயன்படுத்தி நீங்கள் ஊழியத்தை ஸ்டாப் பண்ணணும், ஒரு விசுவாசியை நீங்கள் பழி வாங்கணும், அல்லது ஒரு ஊழியக்காரனை அவமானப்படுத்தணும், நீங்கள் அவங்களோடு கூட சேர்ந்தீங்கன்னா நான் நல்ல ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அந்த தப்பு பண்ணுறீங்க, நிறைய பாஸ்டர்ஸ் அந்த தப்பை பண்ணுறோம். நீங்கள் சொல்லுது பாருங்க, கோராகு, அப்புறம் தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான், ஆபிரகாம் என்பவரிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவர்களுக்கு பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்களின் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள். தேவனுடைய எச்சரிப்பு. மோசே ஆரோனை கொண்டு நல்ல விசுவாசிகளுக்கு, நல்ல ஐக்கிய தலைவர்களுக்கு, நல்ல ஸ்தாபன தலைவர்களுக்கு, நல்ல கிறிஸ்துவ தலைவர்களுக்கு சொல்லுகிற செய்தியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். எனக்கு சொல்லுகிற செய்தியாகத்தான் பார்க்குறேன். ஆமாம், இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களில் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடி. தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுக்கிறானா அவன் நல்லவனா? தேவனுடைய ஊழியத்துக்கு தடை செய்கிறவன் அவன் நல்லவனா? ஒரு பரிசுத்தமான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறான், பொய் சாட்சி சொல்கிறான், இல்லாத பொல்லாத சொல்கிறான் அப்படின்னா அவன் நல்லவனா? அவன் துஷ்டன். துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு பழமொழி சொல்லுவாங்க. துஷ்டன் வறண்ட நிலத்தில் தங்குவான். அவனோடு கூட உங்களுக்கு என்ன உறவு? ரகசியமாக ஃபோனில் பேசுகிறீங்க. என்ன அந்த பாஸ்டர் அடிச்சிட்டியா? ஏன்னா அந்த சர்ச்சை மூடிட்டியா? ஏன்னா அந்த விசுவாசி மீது நீ போட்டு கொடுத்துட்டியா? பண்ணு. பிரியமானவர்களே,
உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கு தொழில் வியாபாரம் இருக்குது, உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த முதல்லாம் பண்ணாதீங்க. பாருங்க, மோசையை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த துஷ்ட மனிதரை விட்டு அவருடைய சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகள் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடு தங்கள் கூடார வாசல் நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளை செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். இதுதான் உண்மையான பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி சொல்லக்கூடியது. நடந்த சம்பவத்தை நீங்கள் விசுவாசத்தோடு வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக எழும்புகிறவனை தேவன் அதமாக்கி போடுவார். கர்த்தர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்குவார். சட்டம் ஒருவேளை கவனிக்காமல் போகலாம், போலீஸ் கோர்ட்டு ஒருவேளை உங்களுக்கு நீதி செய்யாமல் போகலாம். நீதியுள்ள நீதிபரர் தேவனாய் கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாகவும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதையானால் இந்த மனிதன் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிவீர்கள் என்றான். அவன் இதை வார்த்தைகளால் சொல்லி முடித்தவுடன் அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவருடைய வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. தேவன் மகாதேவன். நீங்க கிள்ளிக்கிறியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சபை இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. எங்கேயோ இருந்த ஊழியக்காரனை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னார். தேவன் பொய் அல்ல. தேவன் வஞ்சித்து ஏமாற்றி உங்களுக்கு ஒரு தலைவனாக, ஒரு போதகராக, உங்கள் சபைக்கு விசுவாசியாக அவர்களை கொடுத்திருக்க மாட்டார். ஆகவே ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தரை பகைக்கிறவர்களோடு நீங்கள் உறவு வைத்து கொள்ளாதீங்க. புருஷனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பெத்த தாயா, தகப்பனா, பிள்ளையாக இருந்தாலும் சரி, பேசுங்க. நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி அவமானமாக பேசக்கூடாது, அந்த பாஸ்டருக்கு விரோதமாக நீ பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தப்பு, தேவன் உன்னை பீறி போடுவார் என்று எச்சரிக்கை பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? கூட்டம் கூடி ஒரு பாஸ்டரை அவமதிக்க, ஒரு ஊழியத்தை தடுக்க, ஒரு திருச்சபைக்கு விரோதமாக எழும்ப நீங்கள் எல்லாரும் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மச்சான், மாமான்னு சொல்லி நீங்கள் கூடி பேசுகிறீங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. போலீஸில் போயிட்டு பொய் புகார் கொடுத்து அந்த பாஸ்டர் இப்படி, அந்த விசுவாசி இப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை தெருவில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க, சில நண்பர்கள், அரசியல்வாதிகள் உங்களுடைய பேச்சை கேட்டு, உங்கள் பொய் பேச்சை கேட்டு சபைக்கோ, பாஸ்டருக்கோ, விசுவாசிகளுக்கோ எதிராக செயல்படலாம். பிரியமானவர்களே, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய ஊழியக்காரருடைய கண்ணீருக்கும், முழங்காலுக்கும், ஜபத்துக்கும், இரத்தத்துக்கும் பழி வாங்குகிறவராக இருக்கிறார். பாருங்க, கோராகு, தாத்தான், அபிராம் இவர்கள் துன்மார்க்கத்தில் நடந்தார்கள். கர்த்தருக்கு அது பிடிக்கல. அங்கே இருக்கிற எல்லாரையும் விலகி போக சொல்றார். பூமி ரெண்டாய் பிளந்தது, அவங்க செத்து போயிட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இது உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக நீண்ட நேரம் எடுத்து இந்த செய்தியை மாத்திரம் சொல்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பாதீங்க, சபைக்கு விரோதமாக எழும்பாதீங்க. ஒருவேளை உங்கள் இரத்த சம்பந்தப்பட்டவர்களாகவே இருந்தாலும், அரசியல் செல்வாக்கு, பண செல்வாக்கு, சமூக விரோதிகளுடைய நட்பு உங்களுக்கு இருந்தாலும், திருச்சபைக்கு விரோதமாக எழும்பாமல் பாருங்கள். அதுக்கு பிற்பாடு உங்கள் குடும்பமே பயங்கரமான விளைவை சந்திக்க வேண்டி வரும். நான் ஒரு போதகராய், ஒரு கிறிஸ்துவ மக்களுடைய பிரதிநிதியாய் அநேக விசுவாசிகளுக்கு
ஒரு தகவன சகோதரனாய் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் வேறு ஒரு செய்தியிலிருந்து நான் தொடங்குகிறேன். எனக்கு இந்த செய்தி 2 நாளாய் ஒரு பாரமாக இருந்தது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் என்பதை இந்த காணொளி மூலமாய் சொல்லுகிறேன். பாஸ்டர் பயப்படாதீங்க, பாஸ்டர் சிஸ்டர் பயப்படாதீங்க. உங்கள் புருஷன் மேலேயோ உங்கள் மேலேயோ உங்கள் பிள்ளைங்க மேலேயோ அவங்க வன்மம் வைக்கலாம். தொபியா சன்பல்லாத்து மாதிரி உங்களுடைய ஆலயத்தை அவங்க பொய் சொல்லி முடக்க பார்க்கலாம். கர்த்தர் இருக்கிறார், தெய்வம் இருக்குது. சட்டம் ஒரு பக்கம் கடமை செய்தோ இல்லையோ தெய்வத்தினுடைய சட்டம் இருக்குது. பயப்படாதீங்க. பூட்டப்பட்ட உங்கள் சபை, தடைப்பட்ட உங்கள் ஊழியங்கள் எல்லாம் மீண்டும் ஆண்டவர் நடத்துவார். பாருங்கள், உங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னால் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள். நான் சபிக்கலை, எச்சரிக்கை கொடுக்குறேன். நீங்கள் ஊழியம் பண்ணுங்கள் பாஸ்டர், பிரதர், நீங்கள் ஊழியம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்களும் உங்களுக்காக செபிக்கிறோம். எங்களுக்கும் இந்த மாதிரி பாடுகள் உபத்திரவங்கள் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது அக்கம் பக்கத்தில். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூ. நாளை தினத்தில் உங்களுக்கு அமைதியுள்ள வார்த்தையை, சந்தோஷம் தருகிற வார்த்தைகளை நான் செபித்து சொல்லுகிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காணொளி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பாஸ்டர்மா ஊழியர்களுக்காக செபிக்கிறேன், விசுவாசிகளுக்காக செபிக்கிறேன். இன்றைக்கி நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில் எதிரிகள் ஆண்டவரே பயங்கரமான உபத்திரவத்தை கொடுக்குறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கூட, ஸ்தாபனம் கூட, ஐக்கியம் கூட, சில பாஸ்டர்ஸ் கூட அவர்களிடத்தில் ரகசியமாக இருந்து ஒரு பாஸ்டருக்கு சபைக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. இந்த செய்தியை கேட்கிற ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ ஆண்டவரை மனம் திரும்பட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அவருடைய குடும்பங்களை தேவன் அதமாக்காதபடிக்கு காத்துக்கொள். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூங்க.